ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வெங்கட்ராஜ். இந்த புது ரியாக்ட் கோர்ஸில் உங்களை மறுபடியும் பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம். ஸோ முதல்ல ரியாக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ ரியாக்ட் அப்படிங்கிறது a JavaScript library for building user interfaces அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்ன யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக ரியாக்டை கற்றுக்கணும்? ஸோ நம்ம இப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ டெவலப்பர் சர்வே பார்த்தோம். அதில் ரியாக்டை விட jQuery ரொம்ப பாப்புலர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது jQuery கற்றுக்காமல் ஏன் நம்ம ரியாக்டை கற்றுக்கணும், அல்லது jQuery இருக்கும்போது ஏன் ரியாக்ட் வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல நமக்கு பதில் தெரியணும். ஸோ இப்போது இந்த ட்விட்டர் பேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் எலமெண்ட்ஸ் ஆர். ஸோ இதில் ஒரு ட்வீட் போடும்போதும் என்ன ஆகுது, இந்த சேம் டெம்ப்ளேட் ரிப்பீட் ஆகுது. எவ்வளோ பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி ரிப்பீட் ஆகிறத நம்ம HTML பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த HTML காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் மாற்றி ஆகணும். ஓகேவா? அதே சர்வர் சைடில் இருந்து வருது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், டேட்டா பேஸில் இருந்து ரீட் பண்ணி அதை லூப் பண்ணி ஒரே HTMLக்குள்ளே நிறைய இதை பண்ணுவாங்க. ரைட். ஆனால் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இங்கே ஒரு ட்வீட் போடுறோம் அப்படின்னா முதல்ல அந்த ட்வீட் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா பேஸில் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற ட்வீட் செக்ஷனில் போயிட்டு அந்த ட்வீட்ஸ் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இது பேக் அண்ட் சைடு. ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ட்வீட்டோ, ஒரு யூடியூப்பில் ஒரு கமெண்ட்டோ அல்லது ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டோ போட்டோம் அப்படின்னா முதல்ல அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், சர்வருக்கு போகும். ஸோ அப்போது இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்டேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பிளைன் ஜாவாஸ்கிரிப்டையோ அல்லது jQueryயோ வச்சு பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணி ஆகணும்னா இந்த பர்டிகுலர் டிவ்வை ஸோ இந்த பர்டிகுலர் டிவ்வை என்ன பண்ணுவாங்க, காப்பி பண்ணிக்குவாங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் என்னுடைய மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது க்ளோன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரியும் டாமில். ஸோ அந்த க்ளோன் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை க்ளோன் பண்ணிக்குவாங்க. க்ளோன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை மட்டும் மாற்றுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்வீட் பண்ணுற டேட்டு, என்ன ட்வீட் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் மாற்றுவாங்க. ப்ளஸ் இதெல்லாம் ரீசெட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ட்வீட்டில் என்னவே இருக்காது, எந்த ஒரு ரிப்ளையும் இருக்காது, எந்த ஒரு லைக்ஸும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ இது மாதிரி தான் ஒரு வெண்ணிலா ஜாவாஸ்கிரிப்ட், பிளைன் ஜாவாஸ்கிரிப்டையோ அல்லது jQueryயவோ வச்சு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸான UI அப்டேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதில் ஒன்று தான் ரியாக்ட். ஸோ இந்த ரியாக்ட் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி அப்டேட்ஸ் பண்ணுறது, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ணுறதோ அல்லது அப்டேட் பண்ணுறதோ ரொம்ப ஈஸி. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காம்போனன்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ட்வீட் அப்படிங்கிறது ஒரு காம்போனன்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இந்த டாம் ட்ரீயில் நம்ம இதை காப்பி பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடிட் பண்ண தேவையில்ல. அப்படியே இந்த காம்போனன்ட் இந்த டேட்டாவோட எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும், அது வந்துடும். ஸோ அது மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸஸை பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரியாக்டை கண்டுபிடிச்சாங்க. ரைட். நம்ம ஏன் ரியாக்டை சூஸ் பண்ணணும், ஏன் ஆங்குலர் இருக்குது அல்லது வியூன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் நான் ரியாக்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலாரிட்டி. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ டெவலப்பர் சர்வேலையே பார்த்தோம் ரியாக்ட் எவ்வளோ பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்பேரிசன் ட்ரெண்ட்ஸில் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக அதிகமான பாப்புலரான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் பாப்புலராக இருக்குது. ஃபைனலாக தான் பார்த்தோம் அப்படின்னா வியூ.js
இருக்குது. இது நாட் ஒன்லி ஃபார் சர்ச் டேர்முக்கு மட்டும் இல்லை, ஜாப் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து ரியாக்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது, ஆங்குலர் இருக்குது, அதுக்கப்புறம் வியூ வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில், ஃப்ரான்ஸில், யூரோப்பில் இதில் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் யூஎஸில், அதுவும் மெயினாக பார்த்தோம்னா யூஎஸில் வந்து ரியாக்டினுடைய யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது, ஆங்குலர்னுடைய யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர்னுடைய யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது அல்லது ஈக்குவலாக இருக்குது. இது 42%, அது 52% இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆங்குலர் தான் முதல்ல வந்ததுங்கிறதுனால ஆங்குலரை நிறைய கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க, அதனால் அது வந்து பாப்புலராக இருக்குது. பட் ஸ்டில் வந்து லேட்டஸ்ட்டாக எமர்ஜிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூஎஸ் கம்பெனிஸில், யூரோப்பில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரியாக்ட் தான் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மேப்பில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது, பட் வந்து ரியாக்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. வியூ ஜாப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். ரைட். பாப்புலாரிட்டி வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 விட வந்து ரியாக்ட் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால அதனால் அதை வந்து கற்றுக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே நீங்கள் அப்படியே வந்து நம்ப வேண்டிய நெசசிட்டி கிடையாது. உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை வந்து பண்ணுங்கள், பண்ணிவிட்டு வந்து எதை கற்றுக்கிறது எதை கற்றுக்க வேணாம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு டெக்னாலஜிலேருந்து இன்னொரு டெக்னாலஜி, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ மாறி மாறி வீடியோவை பார்த்துட்டு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து கற்றுக்க முடியாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா சைஸ். இது ரெண்டுமே வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க், ஆங்குலரும் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைப்ரரி. ஸோ இது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது பெருசு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 500 KB வந்து வரும். அதுவே ரியாக்ட் வந்து பார்த்தோம்னா 100 KB தான் வந்து வரும். வியூ பார்த்தோம் அப்படின்னா 80 KB தான் வரும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்டுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அப்படி சின்னதாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வெப் அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லோட் ஆகும். ரைட்டா? அதே மாதிரி இந்த 3மே வந்து பார்த்தோம் அப்படின்னா MIT அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைசன்ஸிங்கை பொறுத்த முடிக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த 3ல் எதை வேணால் யூஸ் பண்ணலாம், 3மே வந்து ஃப்ரீ தான் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ரைட்டு. என்ன ஃப்ரேம் ஒர்க்குக்கும் வந்து லைப்ரரிக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது எல்லா டூல்ஸுமே அதுலேயே வந்து அடங்கும். ஓகேவா? லைப்ரரி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை மட்டும் வந்து பண்ணுறதுக்காக வந்து க்ரியேட் பண்ணது தான் லைப்ரரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கோசிஸ்டமில் கோர் லைப்ரரிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வர் சைட் ரெண்டரிங்னு ஒன்று இருக்குது, வியூ ரவுட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரவுட்டிங் அப்படின்னா எதை கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ரவுட்டிங். சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படிங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட், அதாவது இங்கே நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த க்ளோன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேட்டாவை எல்லாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளைண்ட் சைடில் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணாமல் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வர்லேயே வந்து இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி HTML மட்டும் கிளைண்ட்டுக்கு வர்றது தான் வந்து சர்வர் சைட் ரெண்டரிங். ஸோ அந்த சர்வர் சைட் ரெண்டரிங் தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பொறுத்த முடிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ NextJS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வர் சைட் ரெண்டரிங். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸை பில்ட் பண்ண மட்டும் யூஸ் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு சர்வர் சைட் ரெண்டரிங் தேவை அப்படின்னா நீங்கள் NextJS-ஐயோ அல்லது Gutsy-byயோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை NextJS சர்வர் சைட் ரெண்டரிங்க்கும் வந்து Gutsy-by ரெண்டரிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா இது எல்லாமே இன்க்ளூடட். இது வந்து ஒரு பர்டிகுலராக யூசர் இன்டர்ஃபேஸை மட்டும் வந்து டார்கெட் பண்ணுது. நமக்கு ரவுட்டரிங்கோ அல்லது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங்கோ வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சூஸ் பண்ணிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அப்போதைக்கு எது வந்து பெட்டராக இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எது வந்து சூட் ஆகுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Gutsy-byயை எடுத்துட்டிங்க அப்படின்னா
ஃபுல்லாக வந்து எனக்கு ஸ்டாட்டிக்காக சைட் இருக்கணும் அப்படின்னா நான் கட்ஸிபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் ஆஃப் த இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும், மற்றது வந்து டைனமிக்காக இருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்.js வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு செலக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரியாக்டில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக லேர்னிங் கர்வ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு லைப்ரரி தான், ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸை மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணுது. அப்படிங்கும்போது இதை வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அஃப்கோர்ஸ் Vue.jsம் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஆங்குலரை வந்து கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மூணுக்குமே வந்து இருக்கிற வித்தியாசம். நம்ம ஏன் ரியாக்டை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான காரணமாக இதெல்லாம் வந்து சொன்னேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரியாக்டை வந்து கற்றுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஆங்குலர், எனக்கு இந்தியாவில் ஆங்குலருக்கு தான் நிறைய வேலை இருக்குது, அதனால் ஆங்குலர் கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் ஆங்குலரை வந்து கற்றுக்கலாம். ஆனால் இதையும் கற்றுக்கிறேன் அதையும் கற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வந்து குழப்பறது அப்படிங்கிறது வந்து எதுக்குமே வந்து பெனிஃபிட் கிடையாது. அதனால் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணி அதை மட்டும் வந்து கற்றுக்குங்க. அதில் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து பாருங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் நம்மளுடைய டெவலப்மெண்ட் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.